ஹாய் ஸ்பைடிஸ். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்துட்டு நடத்திருந்தாங்க. அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபுளுசர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 பெரிய செலிபிரிட்டியுமே வந்துட்டு அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு நடந்திருக்கு. அதுல ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு என்ன ரொம்பவுமே வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதனாலேயே வந்துட்டு இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நமக்கு நிறைய டெக் கண்டென்ட்ஸ் இருந்ததுனால பாத்தீங்கன்னா இந்த 1 வீக் வந்துட்டு டிலே ஆயிடுச்சு. இருந்தாலும் அது ரொம்பவுமே கஷ்டமா இருந்ததுனால நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் டிலே ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். ஸோ அது என்னன்றதை இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி சைட்ல இருந்து வந்துட்டு நடத்துறாங்க. அந்த கம்பெனியோட கோ ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா மேம் தான். அது ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேம் தான் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட கோ ஃபவுண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த 2 செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா மேமும் விக்னேஷ் சிவனும் தான் பாத்தீங்கன்னா அந்த 2 செலிபிரிட்டி. ஸோ அப்படியே அந்த ஈவெண்ட்டை இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபுளுசர்ஸையும் வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. என்ன சொல்லி இன்வைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கான டைமிங் 9 to 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்னிங் 9 to ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பேஜ்ல இருந்தும் 2 அட்மின்ஸ் வந்துட்டு பர்மிட் பண்றதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் வர எல்லாருமே வந்துட்டு நயன்தாரா மேம் அண்ட் தென் விக்னேஷ் சிவனோட வந்துட்டு போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்விடேஷனை யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணாங்களோ அந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா 9 o'clock போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு போறோம்னா 9 to 2 o'clock அப்படிங்கிற ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நமக்கான வேலையை பண்ணலாம். நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருந்திருப்போம்ல. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் 9 to 2ன்னு சொல்லிட்டு ஆனா விக்னேஷ் சிவனும் நயன்தாரா மேமும் வந்ததே பாத்தீங்கன்னா 2:30க்கு தான் வந்ததா வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ப்ரோக்ராம் எண்ட் ஆகவே பாத்தீங்கன்னா 6 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. ஈவினிங் 6 o'clock வந்து ஆயிடுச்சு. ஸோ இதனால நிறைய பேர் அதான் ரொம்ப தூரத்துல இருந்தா வந்திருப்பாங்க பாத்தீங்களா. வந்த எல்லாருமே வந்துட்டு டிராவல் பண்ணி போற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் பாத்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ வந்ததும் பாத்தீங்கன்னா அவங்க லேட்டா தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே வந்துட்டு இந்த நேஷனல் ஆந்தம்க்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம அது ஓடிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு அப்படியே நடந்து போறது பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கிறதா வந்துட்டு அங்க அட்டன் பண்ணியிருந்தா இன்ஃபுளுசர் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு போனப்போ விக்னேஷ் சிவன் வந்துட்டு உங்களுக்கு என்ன இப்போ போட்டோ தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கலான ஒரு டோன்ல வந்துட்டு கன்வே பண்ணிக்கிறதாவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபுளுசர்ஸ் வந்துட்டு கன்வே வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க காலையில 9 o'clockல இருந்து 2 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேரத்தை கூட வேல்யூ பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இப்போ போட்டோ தானே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல வந்து பேசியிருக்கிறதா வந்துட்டு இன்ஃபுளுசர்ஸ்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. தவிர்த்து அந்த இடத்துல அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு நிறைய ரஷ்ஷஸ் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஒரு இன்ஃபுளுசர் ஸ்ரீஹரின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபுளுசர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானுமே அவரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். 1 year முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்குமே அவரோட வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும். 1 year முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டா பாக்குறது இல்ல. ஸோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு முன்னாடி வந்துட்டு அந்த ரஷ்ஷை கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து பேசியிருந்தாரு. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லான ஒரு சில வார்த்தைகள் அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பேசினது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பு இல்லை. பட் அவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நார்மலான பீப்புள் கிடையாது. அதாவது அவங்க வந்துட்டு நயன்தாரா மேமும் விக்னேஷ் சிவனும் வந்துட்டு நார்மலான பீப்புள் கிடையாது. நமக்காக தான் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியா இருங்கன்னு சொன்னது ஓகே தான். பட் அவங்க நார்மலான பீப்புள் கிடையாது. கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னது பாத்தீங்கன்னா அங்க இருந்த எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு. நான் நிறைய பேர் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணி நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க காலையில 9 மணிக்கே கரெக்டா வந்திருக்காங்க. 2 o'clock முடிய வேண்டிய ப்ரோக்ராமுக்கு இவங்க 2:30க்கு தான் வந்துட்டு அட்டன் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க என்ன கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்றது எனக்கு தெரியல. இல்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சா இல்ல என்னன்றது தெரியல. இதுல அவங்க நார்மலான பீப்புள் இல்ல. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அதாவது நமக்காக கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு அவர் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு. சோ அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒருவேளை அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேசியிருந்தாரான்னு தெரியல. ஸோ அட்டென்ஷன் சீக்கிங்காக முன்னாடி நின்று எல்லாரையும் அமைதிப்படுத்திருந்தாரா இதெல்லாம் என்ன எதுக்காக அவர் பண்ணாருன்றது தெரியல. பட் அந்த வேர்டை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா நான் ஃபீல் பண்றேன். மத்தவங்களும் வந்துட்டு ரொம்பவுமே அதை ஃபீல் பண்ணி அதை ப்ரோக்ராம் அட்டன் பண்ண நிறைய பேர் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணி வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இது உங்ககிட்ட கன்வே பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்சிடென்ட்டை பத்தி இப்படி ஒன்று நடந்திருக்குன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்றதெல்லாம் பத்தி வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த இது மாதிரி நம்மளோட சிட்டில நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளை பத்தியும் நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி நம்ம வீடியோ போடலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ டெக் மட்டும் இல்லாம நம்ம இதை பத்தி இதுக்கப்புறம் வந்துட்டு கவர் பண்ணுவோம். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.